கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 1:2 நேற்றைய தினத்தில் அதை நாம் சற்று சிந்தித்தோம். இந்த நாளில் அதை முழுமையாக சிந்திப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதன் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் சலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நான் எப்பயுமே சில காரியங்களை இதை விளக்கி அதே நேரத்தில் ஆவிக்குரிய சில அர்த்தங்களோடு தான் இதை பேச நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த உலக அறிவில் இந்த சில நபர்கள் ஆராய்ச்சி பண்ணி தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படி என்பதெல்லாம் நான் அப்படி பேசவில்லை. ஆனால் தேவன் என்ன நோக்கத்தில் இதை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் உங்களோடு பேசும்படியாக ஆசைப்படுகிறேன். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது பூமியனானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ நம்ம பார்க்குறோம், எந்த இடத்துல ஒழுங்கின்மை வெறுமை இருக்கிறதோ அந்த இடத்தில் இருளும் சேர்ந்து வந்துவிடும். அதான் மிக முக்கியம். ஒரு மனிதன் பகலில் கூட தள்ளாடி தடுமாறி நடக்கிறான் என்றால் அவனுக்கு கண் சரியாக தெரியவில்லை. கண் சரியாக தெரிந்திருந்தும் ஒரு மனிதன் தள்ளாடி தவழ்ந்து நடக்கிறான் என்றால் அவன் ஏதோ மதுவையோ ஏதையோ அவன் குடித்திருக்கிறான். ஆகவே அவன் அப்படி தள்ளாடுகிறான். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தேவன் மனிதனுடைய மூளையை செம்மையாக உண்டாக்கி அவன் இதய துடிப்பை சீராக ஆக்கி இரத்த நாளங்களெல்லாம் சரியாக இயக்கி அவருடைய ஆவியை அதிலே ஊற்றியிருக்கிறார். ஆகவே மனிதன் இப்படிப்பட்ட நேர்மையான பாதையில் நடக்க வேண்டியவன் அவன் சில நேரங்களில் அல்ல, பல நேரங்களில் அல்ல, தேவன் இந்த பூமியை பார்க்கிற பொழுது அவ்வளவு ஒரு ஒழுக்கக்கேடாக எல்லோரும் தாறுமாறாக நடந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே எங்கு தாறுமாறு இருக்கிறதோ அங்கு இருள் நிறைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இப்பொழுது இந்த லைட்டு இவைகள்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன. இப்படி எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த எலக்ட்ரிக் வயரிங் செய்ததெல்லாம் தாறுமாறாக செய்துவிட்டால் அதை உபயோகப்படுத்துகிற பொழுது ஒன்றோடு ஒன்று உரசி அது அப்படியே பீசடித்து அந்த பல்பு எரியாமல் போய்விடும். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் தாறுமாறான வாழ்க்கை என்றைக்கு தோன்றுகிறதோ அன்று அவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, இந்த உலகத்தில் தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த ஜீவியத்திலும் சரி, அவன் இருள் நிறைந்தவனாக இருப்பான். எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஞானம் மற்று போகும். தாறுமாறாக நடக்கிறவன் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சிநேகிதர் உற்றார் உறவுகளுக்கும் கீழ்ப்படியாமல் அவன் வாழ்க்கை ஒரு தாறுமாறாக இருந்து கொண்டிருக்கும். ஆகையினாலே ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கையாக என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஆகவே ஆழத்தின் மேல் இருந்திருந்தது. தேவ ஆவியானவர் சலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த இடத்துல நாம் சிந்திக்க என்ன ஒரு முக்கியமான செய்தி என்று சொன்னால், இப்பொழுது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏன் அசைவாடி கொண்டிருக்கிறார்? மீண்டும் இந்த பூமி உருப்பெற வேண்டும், மீண்டும் வெறுமையாக இருக்கக்கூடாது, மீண்டும் தாறுமாறான ஒழுங்கற்ற நிலையில் இந்த பூமி இருக்கக்கூடாது. ஆகவே அதை நான் சரி செய்வேன் என்று தனது ஆவி அங்கே போராடி கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு காரியம் ஏதாவது தவறு நமது வீட்டில் நடந்துவிட்டால் ஒரு நியாயமான மனிதன் தன் இரவிலே தூக்கத்தை கூட கலைத்துவிட்டு அந்த தூக்கத்தில் கூட அவன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவன் அதையே சிந்தித்து கொண்டிருப்பான். அவனுடைய ஆவி இந்த தாறுமாறான இந்த மோசமான நிலைக்கு போயிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை எப்படியாகிலும் சரி செய்து விட வேண்டும் என்ற காரணத்தோடு அவன் ஆவி போராடி கொண்டிருக்கும். இதுபோல தேவ ஆவியானவர் அந்த இருளான அந்த தாறுமாறான அந்த வெறுமையான அந்த ஒழுங்கின்மையான நிலையிலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நோக்கத்தோடு அவர் அசைவாடி கொண்டிருந்தார். இதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். குயவன் கையிலே இருக்கக்கூடிய களிமண் கட்டு போகிறது. அதை அவன் நினைக்கிற மாதிரி வணைந்து வருகின்ற பொழுது அவன் நினையாத ஒரு உருவம் வருகிறது. ஆகவே மறுபடியும் அதை அவன் சரி செய்வதற்கு செய்து தான் நினைத்த உருவத்துக்கு கொண்டு வருகிறான் என்றால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவன் கையில் இருக்கக்கூடிய களிமண் தான் கெட்டு போயிருக்கிறதை தவிர அவனுடைய நல்ல நோக்கம் கெட்டு போகவில்லை. அந்த நோக்கத்திற்கு அந்த மூளை ஒத்துழைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே மீண்டும் தான் நினைத்ததை அவன் கொண்டு வந்து விடுகிறான். இதுபோல கர்த்தருடைய கருத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி தாறுமாறாக ஆய்விட்டது. ஆனால் கர்த்தர் இந்த பூமியை குறித்து எண்ணி இருக்கக்கூடிய எண்ணம் தாறுமாறாக இல்லை. அது ஒரு நல்ல நோக்கத்தோடு இருந்தது. ஆகவே அதிலே அவர் போராடி கொண்டிருந்தார், அதிலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். எப்படியாகிலும் அதை மீண்டும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று. இப்பொழுது கேட்கலாம், ஏன் இப்படி ஆயிற்று என்று சொன்னால் நான் முதலாவது ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த பூமியை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கூட தூதர்களும் இந்த பூமியிலே வாசம் பண்ணினார்கள். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள்,
இந்த பாரத பிரதமர் வருகிறார், அல்ல அமெரிக்கா பிரசிடென்ட் வருகிறார், அல்லது தமிழக முதல்வர் வருகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வருகிறார் என்றால், முதலாவதாக அவர் வருவதற்கு தேதி அறிவிப்பதற்கு முன்பதாகவே உளவுத்துறை, சிஐடி இவர்களெல்லாம் போட்டு அதை முதலாவது சரி செய்து இந்த பகுதியிலே அவர் வரலாம் என்று சொன்ன பிறகு ஒரு பலத்த பாதுகாப்பு போட்டு முதலே வைத்திருப்பார்கள். அதற்கு பின்புதான் அவர் வருவார். இதுபோல தேவன் பூமியை மனிதனுக்கு கொடுத்தார். மனிதன் இதில் வாசம் பண்ண வேண்டும், தனது சாயலும் தனது ரூபத்தில் இருக்கக்கூடிய உண்டாக்கி அந்த மனிதன் எதிரே தான் பெற்ற பிள்ளைகள் இதில் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி ஒரு பிள்ளைக்கு பிரம்மாண்டமான வீடு கட்டி கொடுக்கப்படுகிறோ அதுபோல அவர் கட்டினார். ஆனால் அதே நேரத்தில் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய நிலைகளை சரியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய கேருப்புக்களை இந்த பூமியிலே வைத்தார். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அறியாமல் புரியாமல் தான் சில பேர் வேறு மாதிரி படித்து நம்ம நிறைய பைபிளுடைய உபதேசங்களில் அது எழுதப்பட்டிருப்பது அவரவர்கள் ஆராய்ச்சி சிந்தனையில் எழுதிவிடுகிறார்கள். நானும் என்னுடைய சிந்தனையில் வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்தை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த இடத்திலே தன்னுடைய பிள்ளைகள் வசிக்கக்கூடிய இடமானது எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் முன்னதாகவே இந்த கேருப்பினிடத்திலே சொல்லி தேவன் இந்த பூமியை அந்த பூமியை அவர்கள் அந்த வட்டமடித்துக் கொண்டு அதை சரி செய்து கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும். என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது மிருகங்கள் இருந்தன, எல்லாம் இருந்தன, எல்லாத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். அதாவது இந்த மனிதன் இந்த பூமிக்குள் அவன் சிருஷ்டிக்கப்படுறதுதான் நாம் எசேக்கியேலிலே படிக்கின்ற பொழுது, நீ காப்பாற்றுவதற்கென்று படைக்கப்பட்ட கேருபீன் அப்படி சொல்லப்பட்ட அவரை யார் காப்பாற்ற வேண்டும்? யாரை காப்பாற்ற வேண்டும் என்றால், சில நல்வழிகள் சரியான வழிகளை கற்றுக் கொடுப்பதற்காக முன்னமே பூமிக்கு அனுப்பப்பட்டவன். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நீங்கள் கேட்கலாம், பிரதான தூதனாக இருந்தவன், என்ன தூதனாக இருந்தாலும், நமக்கு பிரதம மந்திரியாக இருந்தாலும், பிரதம மந்திரி நமக்கு சிநேகமாக இருந்தாலும், என் பிள்ளையை விட அவர்களை நான் அதிகமாக நேசிப்பதில்லை. ஆகவே தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்க பிள்ளையாகிய நம்மை விட அவர் வேறு யாரையும் மிக அதிகமாக நேசிக்கவில்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் கூட நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த லூசிப்பேருக்கு இந்த லூசியல் என்கின்ற இந்த லூசிப்பர், இந்த அதிகாலையின் மகன் விடிவெள்ளி அல்லது அவன் ஒளியை சுமப்பவன், இவனுக்குள் என்ன ஏற்படுகிறது என்றால், இவருக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்மை இவரை போல் ஒரு யவ்வன சலத்தை உண்டாக்கி அவர்களை பாதுகாக்கும்படியாக, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக நம்மளை சற்று குறைக்கிறாரே என்று அவன் நினைத்தான். தேவன் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காட்சியிலே இவனும் நினைந்து இருந்திருந்தால் எப்பொழுதும் ஒரு இரண்டாவது இடத்தில் இருந்தது போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதனாக அவன் இருந்து கொண்டிருந்திருப்பான். ஆனால் ஒரு தூதனாக இருந்து கொண்டிருப்பான். ஆகவே அவன் இவருடைய செயல்களெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? நன்றாக உற்று கவித்துக் கொண்டிருங்கள். இந்த செயல்கள் எல்லாம், இந்த மனிதனுடைய சிருஷ்டிப்பு, இந்த செயல்கள், இவைகளெல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் தேவன் இந்த வானமும் பூமியும் தூதர்கள் எல்லாரும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தம்மை போல உண்டாக்கப்படுவதற்காக உங்களை நினைத்தார் என்று நான் முதலாவது சொல்லியிருக்கிறேன். ஆகவே இதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் என்றைக்குமே கிறிஸ்துவை அவன் நேரடியாக எதிர்ப்பது போல மனிதனையும் அவன் நேரடியாக எதிர்க்கிறான். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல உலகத்தில் நல்ல செல்வாக்குள்ளவர்கள், நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை கடத்தி கொண்டு கிட்னாப் பண்ணி சில காரியங்களை, தவறான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே செய்து அவர் தகப்பனை நோகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேராக இந்த லூசியல் என்பவனுக்கு, இந்த லூசிபர் என்பவனுக்கு இந்த நிகழ்வை நாம் தடுத்து விட வேண்டும், இவர் உண்டாக்கக்கூடிய மனிதனை தடுத்து விட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவன் அரண்டு உருண்டு புரண்டு கொண்டிருந்தான். நாளைக்கு பார்ப்போமா?